ஸோ என்னென்ன டேட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த டேட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கிளியர். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஷிப் டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாகவே டேட்டாக்களை நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அந்த டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுவோன்னா வந்து இப்போ நேம் வெங்கட், ஏஜுங்க, மார்க்கு, இது மாதிரி இன்டிஜர் ஸ்ட்ரிங் டேட்டாலாம் ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியுதுங்க. ஆனால் வந்து டேட் ஆஃப் பர்த்னு வச்சுங்களேன், அந்த டேட் ஃபார்மெட்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது, அதை மேனிப்புலேட் பண்ணுறது ஒரு நல்ல சேலஞ்சாகவே இருக்குங்க. இதை பற்றி டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்குங்க. எக்ஸல் பொறுத்தவரைக்கும் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருந்தாலுமே வந்து இந்த டேட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ நாம் வந்து இந்த டேட் ஃபங்க்ஷனாலிட்டி எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம், எப்படி அதை ஒர்க் அவுட் பண்ண போகுது டீட்டெயிலாக பார்க்க போகிறேங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகின் காஷ்யப். வெல்கம் டு சேனல். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட் ஃபார்மேட் சேஞ்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டேட்டாவில் டிஃப்ரெண்ட் டேட் ஃபார்மேட்ஸ் இருக்கும், அது எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வரது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன டேட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஸோ மெஜாரிட்டி ஆஃப் வேர்ல்டு கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா டே, மந்த் அண்ட் இயர், ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் சைனா, ஜப்பான், கொரியா, ஈரான் போகிற இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இயர், மந்த், டே சொல்லிட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா மந்த், டே அண்ட் இயர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேயும் உங்களுக்கு டேட் ஃபார்மர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அலைன் பண்ணி ஒரே ஃபார்மேட்டில் கொண்டு வரது எப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கிட்ட ஆர்டர் டேட் அண்ட் ஷிப் டேட்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் போட்டிருக்கும், ஐஃபன் இருக்கும், மந்த் பிஃபோரில் இருக்கும், அந்த டேட் செகண்டில் இருக்கும், டேட் வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்கும், மந்த் வந்துட்டு நடுவில் இருக்கும். ஸோ இந்த டேட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு கிளியர் பண்ணலான்றது பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ் இருக்கிறனால ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் ஃபார்மேட்டாக இருக்கும், இது எக்ஸலில் அதுக்கேற்ற ஃபார்மேட் இருக்காது. ஸோ நம்ம இந்தியாவில் இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது கரெக்டாக இருக்கனால இந்த சைடு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த காலமை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேட்டான்ற ஆப்ஷனுக்கு போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு காலம்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டீலிமிட்டட் ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்துட்டு நமக்கு எந்த சேஞ்சஸும் வேணாம், நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டேட்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ராப் டவுன் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மந்த், டே, இயர் அண்ட் டே, மந்த், இயர்னு சொல்லிட்டு உங்களுக்கு 6 டைப்ஸ் ஆஃப் டேட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக மந்த் அண்ட் இயர் ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஷிப் டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேம் ஃபார்மேட் தான். இந்த ஆப்ஷன் போயிடுங்க, டீலிமிட்டடுக்கு நெக்ஸ்ட்டு அண்ட் டேட்டில் கொடுக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்ஷன் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஃபார்மேட் கரெக்டாக வந்துருச்சு. எக்ஸலில் டேட் ஃபார்மேட்டை நம்ம இப்படி தான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு எங்ககிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இது எது மூலிமா வேணாலும் நீங்கள் ஈஸியாக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.